திருவையாறு பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள பொங்கல் கரும்பு 50 விழுக்காடு மட்டுமே மகசூல் கிடைத்துள்ளது. தமிழக அரசு கொள்முதல் செய்து தங்கள் வாழ்வாதாரம் காக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். பொங்கல் என்றாலே உடனே நினைவுக்கு வருவது தித்திக்கும் கரும்பு. டெல்டா பகுதியான திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி, வளப்பகுடி, நடுப்படுகை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு கரும்பு பயிரிடப்படுவது வழக்கம். காவிரி, குடமுருட்டி, வெண்ணாறு, வெட்டாறு ஆகிய நதிகள் இந்த பகுதிகளில் இருப்பதால் கரும்பு விளைச்சல் அதிகமாக காணப்படும். அதன்படி நடப்பாண்டும் 250 ஏக்கர்களில் கரும்பு சாகுபடியை கடந்த 10 மாதத்திற்கு முன்பே அப்பகுதி விவசாயிகள் தொடங்கினர். திருக்காட்டுப்பள்ளி அருகில் நடுப்படி கிராமம், வளப்பகுடி கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் ஒரு 250 ஏக்கர் நாங்கள் இந்த கரும்பு சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 40-50 ஆண்டு காலமாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஆண்டு தான் எங்கள் இந்த நோய் தாக்கல் பட்டு ரொம்ப பாதிப்பு உள்ளதாக இருக்குது. ஏக்கருக்கு ஒரு 2,50,000 லட்சம் ரூபா செலவாகுது. இது இந்த நோய் தாக்கப்பட்டதுனால கிட்ட ஒரு 100 ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்கு. கடந்த 9 மாதங்களாக ஒரு ஏக்கருக்கு 2,50,000 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்துள்ள விவசாயிகள் மனதில் கல்லை கொண்டு வந்து தாக்கியது போன்று கரும்பை தாக்கியது சுருட்டு புழு என்ற நோய். இதனை தடுக்க மேலும் செலவு செய்தும் 50 விழுக்காடு கரும்புகள் வீணாகி போனதாக வேதனை தெரிவிக்கின்றனர் கரும்பு விவசாயிகள். கரும்பு போட்டிருக்கோம், வருஷமாக கரும்பு போடுறோம் சார். கரும்பு போடுறோம், இதில் எங்களுக்கு பாதிப்பு நிறையா சேதமாயிருச்சு. இந்த வருடம் எந்த வருஷமும் இல்லாதது இந்த வருஷம் எங்களுக்கு அதிகமாக பாதிப்பு இந்த பூச்சி நோவு விழுந்ததுனால. தை திருநாளுக்கு 25 நாட்களே இருக்கும் நிலையில் செய்வதறியாமல் திகைத்து நிற்கும் விவசாயிகள் மீதமுள்ள கரும்புகளை தமிழக அரசு கொள்முதல் செய்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். பொங்கல் பரிசுக்காக கொள்முதல் செய்யும் கரும்புகளை தங்கள் பகுதியில் கொள்முதல் செய்தால் தங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்கும் என்கின்றனர் விவசாயிகள். இந்த நட்டத்தெல்லாம் ஈடு கட்டணும்னா இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அரசு இந்த வருஷத்தில் இந்த 6 அடி கரும்பெல்லாம் கொடுக்காம 4 அடி கரும்பு 3 அடி கரும்பெல்லாம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் இதை தேர்த்தி கொடுக்கலாம். எந்த வருஷமும் கிடையாது. ஆனால் இந்த வருஷம் நட்ட மாரி. ஆனால் இது அரசு தான் பார்த்து எங்களுக்கு அதையும் நிதி செஞ்சாகணும். கரும்பு பயிர்களில் நோய் தாக்குவது 40 ஆண்டுகளுக்கு பிறகு இதுவே முதல் முறை என்று விவசாயிகள் கூறுகின்றனர். இதற்காக உரிய பூச்சிக்கொல்லி மருந்து கண்டுபிடித்து அரசு தீர்வு கண்டால்தான் அடுத்த ஆண்டு கரும்பு மகசூல் பெருகும். அனைவருக்கும் தித்திக்கும் கரும்பு எளிதில் கிடைக்கும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெயசீலன்.